நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன ப்ளஸ் இதில் காஷனாக இருக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாரின் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊருனால உங்களுக்கு எதெல்லாம் ஆதாயம் கிடைக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் சூப்பராக கிடைக்கக்கூடிய அமைப்பில் மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இருக்குது. எதில் அப்படின்னா நம்புதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மேலே தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, வக்ரம் பெற்றிருக்காரு அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜென்ம சனி வக்ரம் பெறுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகம் தான் இங்கே பதில் சொல்லணும். சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம்ன்றது கிடையாது. ஆனால் அது இல்லை அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்த்த மாதிரி நீங்கள் நேராக போயிட்டே இருந்தாலும் சரி, எதிர்த்த மாதிரி வந்து உங்களை இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க செய்கிற தவறுதனால நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ, ஏன் ஒரு டீமை நீங்கள் நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க, அவங்க எப்பயுமே சூப்பராக முடிச்சுடுவாங்க அப்படின்னாலும் இப்போ அதை நம்பக்கூடாது. ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா ரைட்டான டைமில் நீங்கள் நம்பி கொடுத்தவங்க அந்த ஜாப் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்களா, உங்கள் வார்த்தைகளை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். காலு, பாதம், இஎன்டி, நரம்பு, எலும்பு, எதிர்ப்பு சக்தி, ஹீமோக்ளோபின் இதில் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அறியாத திடீர்னு வந்து பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும், அண்ட் பயம், என்னமோ ஒரு பயம், அதாவது அறியாத பயம், புரியாத கவலை தான் மிகப்பெரிய டென்ஷன் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் தினமும் கிளம்பும் போது நீங்கள் உங்களுடைய அம்மா கையினால் நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எடுத்துக்கிட்டீங்களா, செல்ஃபோன் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு எத்தனை இருக்கோ அத்தனை எடுத்துக்கிட்டீங்களான்னு நிதானமாக செயல்படலை அப்படின்னா ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வந்து எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தும்சமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீண்ட நாளாக ஆரோக்கிய கோளாறு இருக்கிறவங்க, தட் இஸ் நம்ம வந்து க்ரானிக்குன்னு சொல்லலாம் அல்லது ஹெரிடேட்ரின்னு சொல்கிறோம், அவங்கெல்லாம் டபுள் த்ரிபிள் காஷனாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எடுக்காமல் ஒரு முடிவுக்கு அப்படின்னு வர்றது நல்லது கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இப்போ உங்கள் குழந்தைகள் உங்களோட அன்பாக தான் இருப்பாங்க, ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டக்கூடிய அமைப்புலையும் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அன்பு அரவணைப்புக்கு எந்த பயமும் இல்லை. அதே மாதிரி லவ்வில் இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு காலகட்டம் தான். ஆனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறைய இம்பேலன்சிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு ரீசனால் டிலே ஆகலாம், ஆனால் சொல்லலான்னு ஃபோன் எடுத்தால் அங்கே வந்து பேட்டரி டவுன் ஆகலாம் அல்லது டவர் கிடைக்காம இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேலும் நிறைய விஷயங்களில் தெளிவு அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரீசெக்கிங், அலர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யார் வந்து டக்குன்னு செக் புக் கொண்டு வந்தாலோ செஞ்சாலோ நீங்கள் சைன் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பின் நம்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் 60 to 70%. அந்த சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டபுள் த்ரிபிள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அலர்ஜி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது திடீர்னு டக்குன்னு எடுத்து உடம்பு சரியில்லை, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்ச மாத்திரை மருந்து இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்க்காம நீங்கள் டக்குன்னு சாப்பிட்றாதீங்க. அதே மாதிரி சுத்தமான சுகாதாரமான இடத்துல நீங்கள் வந்து உணவு உட்கொள்ளணும். அதே மாதிரி க்ளீனான ட்ரெஸ்ஸஸ், உடம்புல எதெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு கேர் எடுக்க மாட்டோமோ அந்த இடத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூக்குனுடைய பக்கத்தில், காதுக்கு பின்னாடி அப்படின்ற இடத்துலலாம் ரொம்பவே நீங்கள் பார்த்துக்கணும். மஞ்சப்பொடி அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க. நெல்லிக்காய், எதெல்லாம் கிருமி நாசினின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அதிகமாக உட்கொள்ளும் போது சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக இந்த காலகட்டம் ஓடி போயிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.